இந்நேரம் வரை நாம் எந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு அந்த சக்தியை பெரும்படி செய்தோமோ அந்த ஆற்றலை இப்பொழுது இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து உயிராத்மாக்களும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று குரு உபதேச வாயிலாக உணர்த்துவது போன்று உயிரான ஈசனுக்கு செய்யும் சேவையாக ஈசனால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் என்ற ஆலயத்தை புனிதப்படுத்தும் ஒரு சேவையாக, அருள் சேவையாக எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் உயிரான ஈசனை வேண்டி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல்களிலும் படர்ந்து அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நமது குரு நாம் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று அவர் அதை சொல்லப்படும் பொழுது உங்கள் உயிரான ஈசனுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை ஒவ்வொரு நொடி பொழுதும் கிடைக்க செய்து கொண்டிருக்கின்றேன். என் குரு இட்ட ஆணைப்படி அருள் சேவையாக செய்கிறேன் என்று அவர் எப்படி சொல்லுகின்றாரோ, அவர் எப்படி அதை செயல்படுத்தினாரோ அதே போன்று நாம் குருவோடு இணைந்து அவர் எப்படி உயிரான ஈசனுக்கு அந்த அருள் சேவையை குரு காட்டிய வழியில் செயல்படுத்துகின்றாரோ அதை போன்று நாமும் அந்த உணர்வோடு, என்றால் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் அவர் எங்கே இருக்கின்றார்கள், யார் என்ன என்று எதுவுமே நமக்கு தெரியாது. அது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி தனித்து ஒவ்வொருவரையும் நினைத்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குருவோடு இணைந்து, ஏனால் அங்கிருந்துதான் அந்த அலைகள் வருகின்றது, அங்கிருந்துதான் நாமும் பெறுகின்றோம், அங்கிருந்துதான் நாம் அடுத்தவர்களுக்கும் கொடுக்க முடியும். ஆக எங்கிருந்து அந்த சக்தி நமக்கு கிடைக்கின்றதோ அந்த உணர்வோடு நாம் இணைந்து தியானித்தாலே, அவர் சொன்ன முறைப்படி நாம் செயல்படுத்தினாலே போதுமானது. ஆகவே இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இங்கிருப்பவர்களை பற்றி தனித்தனியாக எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. குருவோடு இணைந்து நாம் செயல்பட்டாலே எத்தனை பேர் இப்பொழுது நாம் எண்ணி ஏங்கி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று குரு சொன்ன அந்த உணர்வை, அவர் வெளிப்படுத்திய அந்த ஒளியை நினைவு கொண்டு எடுக்கப்படும் பொழுது நம் குருவிற்கு வேலை எளிதாக மாறுகின்றது. ஏனால் அவர் எந்த வித்தை மாமகர் ஈஸ்வராய குருதேவரால் அவருக்கு அது கிடைக்கப்பட்டதோ அந்த வித்திற்கு கொடுக்க வேண்டிய சக்தி அது அவருக்குத்தான். ஒவ்வொரு உயிரும் கடவுள் என்றாலும் அந்தந்த நட்சத்திரங்கள் அவர்கள் உடலிலே வளர்ந்த நிலைகள் வேறு வேறாக இருக்கும் பொழுது அந்த குருவோடு இணைந்த நிலையில் நாம் செயல்படுத்தும் பொழுது நாம் ஆங்காங்கு இருந்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அதை அனைத்துமே ஒருங்கிணைத்து யார் யாருக்கு எதை எதை எந்த சந்தர்ப்பத்திலே எப்படி அங்கே அந்த ஞான பயிரை வளர்க்க வேண்டும் என்ற நிலையில் நாம் அனைவருமே அது சமமான நிலையில் பங்கிடுவதற்கு, எல்லோருக்கும் அந்த ஏகமாக அந்த உயர்ந்த சக்தி எல்லோருக்கும் கிடைப்பதற்கு. ஏனால் ஒருவர் அதில் வலு அதிகமாக இருக்கலாம், ஒருவருக்கு ஏக்கம் அதிகமாக இருக்கலாம். இப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அனைவருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது எல்லோருக்கும் அந்த உயர்ந்த சக்தி ஏகமாக எல்லோருமே அதை பெறக்கூடிய, எல்லோருமே ஒரே நிலையில் கொண்டு பெறுவதற்கு இது ஏதுவாகின்றது. இது இங்கே தியானத்தில் அமர்ந்திருப்பவருக்கு மட்டுமல்ல, நாம் யாரையெல்லாம் எண்ணி இப்படி ஏங்கி அவர்கள் பெற வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் நினைக்கின்றோமோ இந்த குருவோடு இணைந்து செயல்பட்டால் குரு நமக்காக பாய்ச்சக்கூடிய உணர்வும் நாம் அவர் எண்ணி தியானித்து இந்த சக்தி அடுத்தவர் கிடைக்க வேண்டும் என்று செயல்படுத்தும் பொழுது அந்த குருவினுடைய அருள் சேவையிலே, அந்த உயிரான ஈசனுக்கு செய்யும் சேவையிலே நாமும் பங்கு கொள்கின்றோம். குரு சொல்லப்படும் பொழுது நான் செய்தது போன்றே நீங்களும் செய்யுங்கள், நீங்களும் செய்தால் உங்களுக்கு அந்த எனக்கு கிடைத்தது போன்று உங்களுக்கும் கிடைக்கும் என்று அவர் எப்படி இந்த வாக்கினை கொடுத்தாரோ அந்த பலனை நாமும் பெற முடியும், அனைவருக்கும் அந்த பலனை பெற்றுத்தரவும் முடியும். தியானம் செய்பவர்களுக்கு மட்டுமல்ல, தியானத்திலே இல்லை என்றாலும்
அவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தால் அவர்களுக்கும் இந்த பலனை நாம் பெற்றுத்தர முடியும். இதான் உயிரான ஈசனுக்கு செய்யும் சேவை என்று சொல்வது. ஆனால் உயிரான ஈசனுக்கு மதமோ இனமோ குலமோ ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அவனால் உருவாக்கப்பட்ட உடல் தான் அந்த ஆலயம். அது இந்த அடிப்படையில் நாம் எண்ணும் பொழுது அங்கே குற்றம் இருக்கின்றதா, குறைகள் இருக்கின்றதா, நல்லவரா கெட்டவரா, வேண்டியவரா வேண்டாதவரா, ஆணா பெண்ணா குழந்தையா வயதானவரா, எதையும் நாம் பார்ப்பதில்லை. அந்த ஈசனுக்கு நாம் சேவை செய்கின்றோம். இந்த ஈசனுக்கு செய்யும் சேவையைத்தான் நாம் நமது தவமாக ஆக்க வேண்டும். இப்பொழுது ஒரு நிமிடம் ஞான குருவோடு இணைந்து எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். எல்லோரையும் அந்த சக்தி பெறச்சியும். என்னால் ஏங்கி தியானிக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள் ஈர்ப்பாகும். மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நம் கண்களிலே பாய்ச்சலாம், நம் நினைவலைகளை உணர்வலைகளாக பாய்ச்சலாம், மூச்சலைகளாக பாய்ச்சலாம். இப்படி பாய்ச்சப்படும் பொழுது யாரையெல்லாம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றமோ நம் கண் புலனறிலிருந்து பாயக்கூடிய அலைகள் அவர்களுக்குள் ஈர்ப்பாகும். இன்னும் சொல்ல போனால் வலுவான உணர்வாக இருந்தால் அவர் உடலுக்குள்ளும் பாயும். அவர்கள் உயிரான ஈசனுக்குள்ளும் அந்த உடலுக்குள்ளும் இந்த உணர்வலைகள் பாய்ந்து அவர்களும் இந்த ஆற்றலை பெற எளிதில் அந்த சக்தியை நாம் அனைவருமே, அதாவது பெறக்கூடிய தகுதியும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுதியும் மற்றவர்களை பெற செய்யக்கூடிய தகுதியும் நாம் உருவாக்குகின்றன. என்றால் இது சாமி செய்வதல்ல, மகர்ஷி ஞானிகள் செய்வதல்ல. நாம் தான் அந்த ஞான குரு அவர் இட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து அவரை போன்று நாமும் அதை செயல்படுத்த வேண்டும். மற்றவர்களையும் பெற செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு அதை கிடைக்க வேண்டும் என்று நாம் அந்த அலைகளை பாய்ச்ச வேண்டும். நாம் வெறுமன எண்ணி ஏங்கி தியானிக்கிறோம் என்று சொல்வதோடு மட்டுமல்லாதபடி இந்த அலைகளை நாம் பாய்ச்ச வேண்டும். அந்த அணுக்களுக்கு பெற செய்ய வேண்டும். அவருடைய ஆன்மாவிலே இந்த அலைகளை பரப்ப வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தை இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து அவர் உடலில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தை உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. அவர்கள் உடலோடு இருந்தால் அந்த உடலிலே இந்த சக்திகள் இணைகின்றது. அவர்கள் ஒளி சரீரமாக சென்று விட்டார்கள் என்றால் அவருடைய உணர்வு நம் உடலிலே இருக்கின்றது. அவருடைய உணர்வுகளுக்கு இந்த துருவ நட்சத்திரத்தினர் ஆதாரமாக போய் சேருகின்றது. அதனால்தான் குரு சொன்னதை அவர் சொன்ன உணர்வோடு செய்தால் இந்த உண்மைகள் நமக்கு நிச்சயம் புலப்படும். எப்படி செய்ய வேண்டும், எதன் வழி அங்கே சேருகிறது என்பதை நாம் உணர முடியும். என்றால் அவர் சொல்வது ஒரு சொல்லாக இருந்தால் அந்த சொல்லிற்குள்ளே அனைவருக்கும் பொருந்தும்படியாக, இப்படித்தான் நீங்கள் எப்படி இருந்தாலும் அது பொருந்தும்படியாக அவருடைய இணைப்பை, ஏன்னா அதனால்தான் குரு என்று சொல்வது அவரை ஞான குரு என்று சொல்லுகின்றோம். யார் யாருக்கு, எந்த உயிருக்கு, எந்த ஈசனுக்கு, எந்த சிவத்திற்கு, எந்த இடத்திற்கு எப்படி பாய்ச்ச வேண்டும் என்பது நாம் இங்கிருந்து தியானித்தாலும் அந்த அலைகளை பாய்ச்சினாலும் அதை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று சொன்ன உணர்வோடு நாம் செயல்பட்டாலே நமக்கும் அந்த உயர் ஞானமும் மெய்ப்பொருள் காணும் திறனும் நமக்குள் பெறும். ஆனால் இது எல்லாமே உள் உணர்வாக நமக்குள் அந்த ஞானங்கள் தோன்றும். சாமி இப்படியெல்லாம் நேரடியாக சொல்லவில்லையே, சாமி சொல்வதைத்தான் நாம் செய்கின்றோமா, சாமி சொன்ன முறைப்படிதான் செய்கிறோமா என்பது நாம் இந்த சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டியது. சொன்னதை நாம் ஏற்று அவர் உணர்வோடு கலந்து செய்தாலே அதனுடைய உட்பொருளை நமக்கு குழந்து காட்டி இதுதான் உண்மை, இப்படித்தான் என்று அந்த குரு உணர்வை நமக்குள் வழிகாட்டும். இந்த பழக்கத்தை, இந்த பயிற்சியை இந்த ஞான குருவோடு இணைந்த நிலையில் நாம் செயல்படுவதையும் நாம் சிறுக சிறுக நமக்குள் கூட்டி அவருடன் என்றுமே எப்பொழுதுமே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தொடர் கொண்ட நிலையில் நாம் செயல்பட வேண்டும். நாம் எத்தனையோ பேரிடம் கேட்கின்றோம், அல்லது தனக்குத்தானே கேட்கின்றோம். ஆனால் நாம் குருவிடம் கேட்டு அந்த தெளிவை பெற வேண்டும். அதற்கு இந்த பயிற்சியை நாம் கூட்ட வேண்டும்.
உயிரான ஈஸ்வரனிடம் கேட்கின்றோம். அந்த உயிரான ஈஸ்வரனிடமிருந்து ஞான குருவிடம் நினைவை செலுத்தி உயிரிடமே வேண்டி அந்த குரு அருளை நீ எனக்கு பெற்றுத்தா, அந்த உண்மைகளை அவரிடமிருந்து நாம் அறிய வேண்டும் என்று உயிரான ஈஸ்வரனிடம் இந்த கேள்வியை கேட்டால் இந்த விளக்கங்கள் வரும். என்றால் இதுவும் வாழ்த்துதான். ஈஸ்வரப்பட்ட அவர்கள் சொன்ன முறைப்படி சில உணவின் தன்மைகளை எடுத்துக்கொண்டு சுற்றுப்பிரயாணம் செல்லும் பொழுது, தன்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகும் பொழுது அதில் திடீரென்று சில சிக்கல்கள் வருகின்றது. அந்த சிக்கல்கள் கடைசியிலே திருமணமே நின்று போகும்படியாக வரும் பொழுது, அப்பொழுதுதான் ஞானகுரு இந்த வாக்கினை சொல்லுகின்றார். இப்படி நிகழ்ந்து விட்டது, இந்த இடத்திலே இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது நான் ஈஸ்வராய குருதேவரிடம் இதற்கு என்ன பதில் என்று நான் கேட்டேன். என்ன பதில் என்று நான் கேட்கப்படும் பொழுதுதான் அதற்குண்டான விளக்கமாக அதற்கு தக்க சம்பவங்கள் நடக்கின்றது. யார் அந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களே திடீரென்று அங்கே அருளாடுவது போன்று வந்து உடனடியாக தாலியை கட்டு இந்த திருமணத்தை நடத்த வேண்டும் என்று இங்கே உணர்த்துவது போன்றுதான். நாம் எந்த சந்தர்ப்பங்களிலும் இதற்கு என்ன விடை, இதற்கு என்ன பதில், இதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அந்த குரு அவர்தம் குருவிடம் எப்படி இந்த கேள்வியாக கேட்டு அதற்குண்டான விலைகளை அதற்குண்டான பலன்களை அவர் பெற்றாரோ, நாமும் அந்த வழியை நாம் செயல்பட்டோம் என்றால் ஞான குருவுடன் நாம் தொடர்பு கொள்ளலாம். ஞான குருவின் அருளால் எல்லா மகரிஷிகளுடன் தொடர்பு கொள்ளலாம். அந்தந்த சந்தர்ப்பங்களில் மற்ற மனிதர்களிடமோ மற்றவர்களிடமோ மற்ற எதையோ சிந்திப்பதை காட்டிலும், நினைத்துக் கொண்டிருப்பதை காட்டிலும், ஏங்கிக் கொண்டிருப்பதை காட்டிலும், இப்படியே இருக்கின்றது என்று அதை எண்ணிக்கொண்டிருப்பதை காட்டிலும் குரு எப்படி அந்த சந்தர்ப்பத்தில் மடக்கி இப்பொழுது திருமணமே நின்று விட்டது, இதற்கு என்ன பதில், எனக்கு அது வேண்டும் என்று கேட்கப்படும் பொழுது அதற்குண்டான நிகழ்ச்சிகள் அங்கே நடந்து ஏறி அந்த காரியம் சுபமாக முடிவது போன்றுதான். நம் உயிரான ஈசனிடம் வேண்டி இந்த விடைகளை, இந்த ஞானத்தை, அந்த உட்பொருளை, அந்த மெய்ப்பொருள் காணும் திறனை, பொருளறிந்து செயல்படும் திறனை, வழியறிந்து செயல்படும் திறனை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதெல்லாம் சிறுக சிறுக நாம் மற்றவர்களிடம் எப்படி கேட்கின்றோமோ அப்படித்தான் ஞான குரு தன் குருவிடம் இதற்கு என்ன பதில் என்று கேட்கின்றார். அதே போன்று நாமும் கேட்டால் அதற்குண்டான விடையை, ஆனால் உயிரிடம் இந்த உணவின் ஒளிகள் எழுப்பப்படும் பொழுது ஞான குருவின் அருள்வட்டத்திலே தான் அவர் சொன்ன முறைப்படிதான் செய்கின்றோம். இந்த உணர்வலைகள் அங்கே அழைத்து சென்று அந்த அலைகளை இழுத்து நமது உயிரை குருவுடன் தொடர்பை ஏற்படுத்தி அந்த உண்மைகளை, ஆற்றல்களை நாம் நமக்குள் பெருக்கும்படி செய்யும். இதெல்லாம் பயிற்சியாக நாம் செய்ய வேண்டும். தியானம் செய்தால் சரியா போகும், ஆத்ம சித்தி செய்தால் சரியா போகும், கலசத்திற்கு முன் அமர்ந்து தியானம் செய்தால் சரியா போகும், சக்கரத்தை பார்த்து தியானம் செய்தால் சரியாக போகும் என்றால் அதை பயன்படுத்த வேண்டிய முறை, அதை வழி நடத்த வேண்டிய வழிகள் இதுதான். ஏனென்றால் இது அனைத்திலுமே அந்த குரு உணர்வுகள் அதிகமாக படர்ந்துள்ளது. அதை நாம் எடுத்து பயன்படுத்த தெரிய வேண்டும். அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் இதை நாம் எடுத்து சொல்லக்கூடிய, அவர் எப்படி சொல் என்று இல்லாதபடி வாக்காக கொடுக்கிறேன் என்று சொன்னாரோ நாமும் இந்த வாக்கினை கொடுக்க முடியும். ஆக இந்த தியானத்தை செய், உனக்கு நோய் நீங்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த நோய் எப்படி அகல்கின்றதோ இதை போன்றுதான் நீங்களும் இதை சொல்லி இதை செயல்படுத்தி உங்கள் வாக்கின் மூலமாக அனைவரையும் இந்த மகரிஷின் அல்வட்டத்தில் இணைந்து வாழ செய்ய வேண்டும் என்று அவர் சொன்ன முறைப்படி நாமும் இந்த வாக்கினை நாம் அருஞான வித்தாக நாம் வளர்த்து விளைய வைத்து மற்றவர்களுக்குள்ளும் இதை விதைத்து அங்கேயும் வளர்த்து அருஞானிகள் உணர்வுகளை நாம் அவருடைய பலன்களாக அனைவரையும் அந்த மகிழ்ச்சிகளாக ஞானிகளாக மாற்றக்கூடிய நிலைகளுக்கு நாம் வளர வேண்டும். உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக நாம் வளர வேண்டும். நாம் இதை செயல்படுத்த வேண்டும். இப்பொழுது நாம் செயல்படுத்த வேண்டும் என்று உங்களிடம் சொன்னாலும் என்னுடைய உயிரிலே பட்டு எனக்குள் இது மீண்டும் சுவாசிக்கப்படும் பொழுது இந்த சொன்ன உணவு எனக்குள் இது ஆழமாக பதிவாகின்றது. என்னை அதன் வழி அதை அழைத்து சென்று என்னை அதை செயல்படுத்தும்படி செய்கின்றது. அதை செயல்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்ல வரவில்லை. ஒரு சொன்னதை மீண்டும் இங்கே அந்த உணவின் ஒளி எழுப்பப்படும் பொழுது அந்த ஒளிதான் நமக்குள் ஞான வித்தாக நம்மை அதன் வழி அழைத்து செல்லும், நம்மை அதுவாக மாற்றும். அதற்குத்தான் அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும், அடுத்தவர்களுக்கு இந்த வாக்கினை கொடுக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு நாம் இதை சேவையாக செய்ய வேண்டும் என்று குரு வழி சேவையாக அதை செயல்படுத்தும்படி சொல்லுகின்றார். நாம் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும்,
அல்லது அவர்கள் கஷ்டப்படுகின்றால் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு சொல்ல வரவில்லை. ஞானிகள் காட்டிய அருள்வழியில் இதை செயல்படுத்தும்படி உயிரான ஈசனுக்கு செய்யும் சேவையாக நாம் உள்முகமாக அகத்திற்குள் தனக்குள் தான் செய்ய வேண்டிய சேவையாகத்தான் இதை சொல்லுகின்றனர். என்னால் அடுத்தவர்களுக்கு சொல்லி செய்வதல்ல, அடுத்தவர்களிடம் சொல்லிவிட்டு செய்வதல்ல, அடுத்தவர்களிடம் சொல்லாமலே அவர்களுக்கு தெரியாமலே நம் ஞானகுரு நமக்கு எப்படி இப்பொழுது சொல்லாமலே நமக்கு தெரியாமலே இந்த உயர்ந்த சக்திகளை உடலுடன் இருக்கும் பொழுதும் சரி இப்பொழுதும் சரி பாய்ச்சிக் கொண்டிருக்கின்றார். அதன் வழிதான் நாமும் இந்த சேவையை செயல்படுத்த வேண்டும். நம்மால் என்ன செய்ய முடியும் என்று எண்ண வேண்டியதில்லை. இந்த உணர்வுகளை அவர் சொன்ன முறைப்படி கண் புலனறிவு கொண்டு நம் எண்ணத்தால் நினைவால் உணர்வால் மூச்சலைகளாக பாய்ச்சினோம் என்றால் நாம் பாய்ச்சிய உணர்வு அங்கே பாய்ந்து அதனுடைய எக்கவாறு அங்கே எப்படி பெறுகின்றார்கள், எப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது என்பதை நம் குருவோடு மீண்டும் இதை இணைத்து அதற்கு என்ன பதில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம் குருவிடமே கேட்டு அதனுடைய வளர்ச்சியை தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இது குருவிடம் கேட்டு குருவிடம் தொடர்பு கொண்டு குருவிடம் இணைந்த நிலையில் அவர் எப்படி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரோடு இணைந்து செயல்பட்டாரோ அந்த குருவோடு நாமும் இணைந்து செயல்பட வேண்டிய முறை இதுதான் குரு காட்டிய அருள் வழி என்று சொல்வது. அந்த வழியிலேயே நாமும் அடுத்தவர்களுக்கு, அதாவது அடுத்தவர்கள் என்ன அந்த உயிரான ஈசனுக்கு நாம் சேவையாக செயல்படுத்தும்